கண்டேன் 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 காதலை கொண்டேன் 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 ஆவலை பட்டின் சுகம் வெல்லும் விரல் எட்டின் சுகம் சொல்லும் குரல் எட்டித் தொட நிற்கும் அவள் எதிரே எதிரே எட்டித் தொட நிற்கும் அவள் எதிரே எதிரே விட்டா ஆள் இல்லாத நேரமா பார்த்து உன்னை ரேப் பண்ணாலும் பண்ணிடும். அட பாவி, நானே இவனை ரேப் பண்ணிடுவேனா? டேய், ஏன்டா இப்படி எல்லாம் பேசுற? வாட போடாமா யாழாக்கு என்ன உன்னை பத்தி எனக்கு தெரியாது நினைச்சிட்டு இருக்கேன். நீ என் ஃப்ரெண்டா ஏத்த இறக்கமா பாக்குறதெல்லாம் எனக்கு தெரியும். என் நண்பன் பாவம் அப்பாவியா இருக்கான். அவனுக்கு எதுவும் தெரியல. அவன் பச்சை புள்ள, வாயில வச்சா கூட கடிக்க தெரியாது. அட குறுந்தோடி, இப்ப நீ என்ன சொன்ன? வாயில விரல வச்சாலும் என் மச்சானுக்கு கடிக்க தெரியாதுன்னு சொன்னேன். நீ ஏமா என்னென்னமோ நினைச்சிட்டு போறேன். ரொம்ப தப்பா இருக்கமா நீனு. பாவம் என் நண்பன் விட்டா கண்ணாலே அவனை கற்பழிச்சிட போல இருக்கேன். டே மச்சான், உனக்கு பாதுகாப்பா நான் எப்பவுமே இருப்பேன்டா மச்சான். டேய் தாடிக்காரன், ஒண்ணு இவன் என்ன பல்ல காமிச்சு நிக்கிறான்? வெற்றி வெற்றி. எஸ், எனக்கு கூப்பிட்டியா டார்லிங்? ஆமா ஆமா. அண்ணா என்ன உன் ஃப்ரெண்ட் என்னென்ன பேசிட்டு போறான்? நீ அமைதியா பல்ல காமிச்சிட்டு இருக்க. கேட்டியா அவன் என்னென்னலாம் சொன்னான்னு? கேட்டியா? நான் உன்னை கண்ணாலே கற்பழிச்சிருவேணும். அது கேட்டதுல இருந்துதான் கொஞ்சம் வெக்கமாவே இருக்கு. எனக்கு தெரியாதது என் நண்பனுக்கு தெரிஞ்சிருக்கு பாரு. என்ன நீ அப்படிதான் பாக்குறியா? இவ்வளவு நாள் எனக்கே தெரியல. எனக்கு வெக்கமா இருக்கு டார்லிங். அட பாவி, என்னடா நடக்குதுங்க? நான் நினைச்சது கரெக்ட் தான். நீ என் நண்பனை ஒரு மாதிரி ஏத்தா இருக்கும் போது பாத்துட்டு இருக்கேன். இந்த உலகத்துல ஒரு ஆம்பளைங்க தனியா இருக்க முடியலமா? இப்படி தனியா நடக்க முடியல, போக முடியல, வர முடியல. பார்த்து கண்ணாலே கற்பழிக்கிறீங்க. இப்படிலாம் இருக்காதீங்க. என் நண்பனை இப்படி எல்லாம் பண்ணாதமா. அவன் பாவமா. மச்சி, நீ இனிமே தனியால வராத. உனக்கு பாதுகாப்பா நான் எப்பவுமே இருப்பேன் மச்சான். ஆமா மச்சி. இவ என்ன அப்படியே திங்குற மாதிரியே பாக்குற மச்சான். எனக்கு வேற வெக்கமா வருதான். ஆனா எந்த நேரத்துல எதுனாலும் நடந்தலாம் மச்சி. நீ எனக்கு கூட பாதுகாப்பாவே இரு. அட பாவீங்களா, தாடிக்காரன் கூட நீயும் சேர்ந்துட்டல வெற்றி. நீ நல்லவனதான் இருந்த. இந்த தாடிக்காரன் வந்ததுல இருந்துதான் நீ சரியில்லை. குறுந்தாடி, உனக்கு இருக்கடி. உன்னை சும்மா விட்டுருவேன் நினைச்சிட்டு இருக்கியா? உனக்கு சாப்பாடு நான் தானே போடணும். அங்க வச்சிருக்கேன்டி, வேட்டு பாத்துக்கிறேன். என்ன அழக்க ஏதாவது பிளான் பண்ணி என்ன போட்டு தரலான்னு பாக்குறேன். அப்படித்தானே? முடியாதுடி, முடியாது. இங்க பாரு அழக்க, என் மேலாம் கை வைக்கணும்னு நினைக்காத. அப்புறம் என் மச்சம் உனக்கு கிடைக்க மாட்டான். பாத்துக்கோ. ஐயோ அபி, வேண்டாம். இப்ப நம்ம கோவப்படக்கூடாது. இங்க சுத்தில எல்லாரும் இருக்காங்க. நான் இப்ப ஏதாவது பேசுனா முதல்ல யாத்தாக்காரி இருக்கா பாரு, என்ன திட்டி தீத்துருவான். அதுவும் இவனுங்க முன்னாடி. இவனுங்க முன்னாடி நான் திட்டே வாங்க கூடாது. அது எனக்கு கௌரவ குறைச்சல். என்னோட பிரஸ்டீஜ் ஸ்பாயில் ஆயிடும். மூடிக்கிட்டு திரும்பிடுவோம். இவனுங்க ரெண்டு பேரும் தனியா கிடைப்பானுங்களா? அப்ப வச்சு செய்வோம் உங்கள. சே போங்கடா. நான் ஃப்ரெஷ்ஷாக ஆகணும். இந்த ரெஸ்ட் ரூம். சகல சொல்ல வந்துட்டேன் பாருமா. நீ மாப்பிள்ளைய கூட்டிட்டு ஒரு ரூமுக்கு கூட்டிட்டு போமா. நீங்க அந்த ரூம் எடுத்துக்கோங்க. என்ன ஓ, மாப்பிள்ளை கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக பார்க்கணும்ல. போமா, மாப்பிள்ளைய கூட்டிட்டு போ. சரிம்மா, நீ இப்போ கூட்டிட்டு போறேம்மா. எங்க வாங்க, நான் ரூமை கூட்டிட்டு போறேன். சீக்கிரமா போ. எவ்வளோ நேரமா இங்கே இருக்காது. என்னடி மேடம் திரும்பி பார்த்து கூட என்னன்னு கேட்க மாட்டீங்களோ? நீ கூப்பிட்டதுக்கு பதில் சொல்றேன்ல, அதுவே போதும். உன்னை திரும்பி பார்க்கணும்ல இல்ல சொல்லுடி. அட்ட ஓம கொட்டம், கல்யாணம் ஆனதுல இருந்து சரியில்லை. எப்பவுமே அபி அபின்னு என் பின்னாடி சுத்திட்டு இருப்பேன். இப்போ என்ன மாமா கூடவே இருக்க? மாமாவை கெட்டிமா பிடிச்சிக்கிறேன். என்ன உன் புருஷன் உன்னை விட்டு போயிடுவாருன்னு பயமா? லூசு, அப்படிலாம் ஒன்றும் பயம் இல்லை. மாமாக்கு நம்ம வீடு புதுசு இல்லை, அதனால அவர் கூடவே இருக்கேன். அவர் வீட்டிலே சொல்லி தான் கூட்டிட்டு வந்தாரு. அதனாலதான். ஓ அப்படி. சரி சரி, அதெல்லாம் இருக்கட்டும் விடு. நீ என்ன பண்ணு, மாமாவை கூட்டின்னு போய் ரூம்ல விட்டுட்டேன். நீ என்ன பண்ணு, கிச்சனுக்கு வா. உன்கிட்ட சில பல மேட்டர்களை கேட்கணும். சீக்கிரம் வந்துரு. அடி பாவி, சக்தி சொன்ன மாதிரி ஆளாக்கு சைஸ்ல இருந்துக்கிட்டு என்னென்ன விஷயத்தெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கலான்னு பாக்குறோம். மேட்ரு அது என்கிட்ட கேளுடி. சொல்றது என்ன, ப்ராக்டிக்கலா பண்ணிடலாம். என்ன மறுபடியும் விசில் சவுண்ட் கேக்குது? திருமணம் இவனுங்க வேற. நீ என்ன நாங்க விசில் வச்சு கூப்பிடணும்னு ஆசைப்படுறியா? என் மச்சான் அவனை விசில் வச்சு கூப்பிடணும்னு நினைக்கிறியா? அவனை கண்ணால கற்பழிக்கிறானோ, ரேப் பண்ணிடுவேன். வேண்டாம் வேண்டாம், நமக்கு எதுக்கு இந்த பேச்சு? நம்ம திருமணம் தானே, இதெல்லாம் திரும்பவே கூடாது. திரும்ப மாட்டேனே. மச்சி,
ஆளாக்கு மிரண்டு எடுத்து நினைக்கிறேன். அதனாலதான் நீ இவ்வளவு தூரம் விசில் அடிச்சும் திரும்ப மாட்டேங்குது. ஆமாண்டா, அவ திரும்பலன்னா விட்டுருவேனா என்ன? இப்ப பாரு எப்படி திரும்புவான்னு. அத்தாடி ஏ அபி, என்னடி என்னாச்சு? எது கத்துற? அம்மா, அது அது வந்து ஆளாக்கு என்னம்மா என்னாச்சு? நீ எதுக்குமா கத்துன? அதான் அம்மா கேக்குறாங்களா? சொல்லுமா ஆளாக்கு, சொல்லு 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 சொல்லு. என்ன நடந்தது அம்மாக்கு தெளிவா சொல்லு பார்க்கலாம். ஓய், என்ன அதான் அத்தை கேக்குறாங்களா? சொல்லு, என்னாச்சுன்னு தெளிவா சொல்லு. உங்களா? அம்மா, ஒன்றும் இல்லைம்மா. அது கொசு கொசு கடிச்சிச்சிம்மா. அதுதான்மா. ஏண்டி கொசு கடிக்க இந்த கத்து கத்துன? அது ஒண்ணு இல்லம்மா, கொசு கொஞ்சம் பல்லமா கடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். என்ன தங்கச்சிமா அப்படிதானே? ஏண்டி கொசு கடிச்சதுக்கு எப்படி கத்துவாங்க? ஒன்று வந்திருக்கவங்க என்னடி நினைப்பாங்க? அம்மா, உனக்கு கடிச்சிருந்தா தெரியும். ஒன்று ஐயோ ஐயோ, இவன் ஏன் இப்படியெல்லாம் பண்றான்? அபி, என்னாச்சு அபி? கொசு கடிச்சிருச்சா? ஆமா, கொசு எங்கம்மா கடிச்சது? என்ன அழகு? அது மச்சான் இவ்வளவு அக்கறையா கேக்குறான்ல, எங்க கடிச்சது? மச்சான் கிட்ட சொல்லுமா. சொல்லு டார்லிங், எங்க கடிச்சதுன்னு சொல்லு. மாமா தடவி விடுறேன். லவ் யூ டி. அட பாவி. டேய், எங்க அம்மா உங்க அம்மா அவங்க இவங்கன்னு எல்லாரும் இங்க தான்டா இருக்காங்க. என்னடா பண்ற? So what? யார் இருந்தா எனக்கு என்ன டார்லிங்? எனக்கு என் டார்லிங் இருக்காலும் எனக்கு எல்லாமே மறந்து போகும். என் டார்லிங்க பார்த்தாலே மூடு தாறுமாறு ஆகுது. வெற்றி, நீ ரொம்ப ஓவரா போற பாத்துக்க. எல்லாரும் இருக்காங்களே பாக்குறேன். இல்லன்னு வச்சுக்கேன். இல்லைன்னா என்னடி பண்ணுவான்? அடிப்பியா? அடி. நீ அடிச்சா கூட சுகமா தாண்டி இருக்கும். அடி. சரி, கொசு தானே, விடு. சரி அபிமா, இங்க பாரு. நீ என்ன பண்ண? அத்தைங்களெல்லாம் கூட்டிட்டு போயிட்டு அவங்களுக்கு ரூமை காட்டு. ஓ, நம்ம எல்லா ரூமும் க்ளீன் பண்ணி வச்சிருக்கோம்ல, எல்லா ரூமும் யார் யாருக்குன்னு சொல்லல. ஓ, அவங்களுக்குலாம் ரூமை காட்டி விடுமா. அப்புறம் மாப்பிள்ளைங்களுக்கும் சக்தி தம்பிக்கும் ரூமை காமிச்சு விடுமா. போமா. இங்க பாருங்க. சொல்லுங்க. ரூமும் கொஞ்சம் பெருசா இருக்குமா? ஏசிலாம் இருக்கா? அது இல்லைங்க, நம்ம வீட்டுல ஜன்னலாம் திறந்து விட்டா நல்லா சின்ன சின்ன காத்து வரும். நம்ம வீட்டுல ஏசிலாம் இல்லை. ஆனா ஜன்னலை திறந்து விட்டீங்கன்னா நல்லா சின்ன காத்து வரும். என்ன விண்டோ ஓபன் பண்ணணுமா? ஏங்க கொசு கடிக்கும் அப்படி இப்படின்னு சொல்றீங்க, நம்ம விண்டோ ஓபன் பண்ணி விட்டா காத்து வரும்னு சொல்றீங்க. ஒரு ஏசி கூட இல்லையா? ச்சே, இதெல்லாம் கொஞ்சம் முன்னாடி சொல்ல மாட்டீங்களா? கௌரி, ஜன்னல் திறந்து விட்டா நல்லா காத்து வரும், எங்களுக்கு அதுவே போதும். அண்ணி அப்படிதான், நீ அதெல்லாம் பேச எடுத்துக்காத சரியா? அண்ணி போச்சு, இவ வேற இப்ப கூப்பிட ஆரம்பிச்சிட்டாளா? சொல்லு வேதா, முன்னாடியே சொல்லதான் அண்ணி. இதுக்கு முன்னாடி நம்ம எங்க எப்படி இருந்தோங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். இப்ப கோபுரத்து உச்சில இருக்கோன்றதுனால கீழே தர நமக்கு தெரியாம போயிடாது. எப்படி இருந்தாலும் தரைக்கு இறங்கி வந்துதான் ஆகணும். அதை மனசுல வச்சுட்டு பேசுங்க. இங்க பாருங்க, அவங்க முன்னாடி எல்லாத்தையும் சொல்லி தானே நம்மளை கூப்பிட்டு வந்திருக்காங்க. இங்க வந்துட்டு இது இல்லையா அது இல்லையான்னு கேட்டுட்டு இருக்கீங்க. இந்த 3 days இப்படிதான் இருக்கணும். இருக்க இஷ்டம் இருந்தா இருங்க, இல்லையா இப்பவே கிளம்பி வீட்டுக்கு போறதுனால போங்க. அண்ணன் வந்தது உங்களை கூட்டிட்டு போக சொல்றேன். அதுக்கு இல்ல வேதா. சொல்லிட்டேன்ல, இருக்க இஷ்டம் இருந்தா இருக்கணும், இல்லையா அண்ணன் வந்ததை கிளம்பிட்டே இருங்க. சரி வேதா, அம்மாக்கு இது தேவைதான். இப்ப என்னமா பிரச்சனை? ஒரு 3 நாள் தானேம்மா, உன்னால அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியாதா? சும்மா எல்லாத்துக்கும் குறை சொல்லிட்டு இருக்காதம்மா. நானும் ரொம்ப நேரமா பார்த்துட்டு தான் இருக்கேன். ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. அதை வேதாக்கா சொல்லிட்டு இருக்காங்களா? கொஞ்சம் அமைதியா இருமா, தேவையில்லாம ஏதாவது பண்ணிட்டு இருக்காதீங்க. இந்த 3 நாள் அட்ஜஸ்ட் பண்ணி இருங்க. சும்மா இதை அதில் குறை சொல்லிட்டே இருக்கீங்க, அவங்க மனசு கஷ்டப்படாதா? பாருடா, நம்ம மாலுவா இது இந்த அளவுக்கு சேஞ்சஸ் தெரியுது. பரவாயில்லைங்க, இவங்க இவ்வளவு நல்லவங்களா மாறிட்டாங்களா? இதுக்கு காரணம் யாரோ? தேங்க்ஸ். இல்ல, நான் தான் சாரி சொல்லணும். அம்மா ஏதோ பேசிட்டாங்க, தப்பா எடுத்துக்காதீங்க. அவங்க அம்மா எங்க அம்மாவை பேசியிருக்காங்க, இவர்கிட்ட போய் இவங்க சாரி கேட்டுட்டு இருக்காங்க. சம்திங் ராங்கா இருக்கேன். டாடிக்காரா, ரூட் எங்கேயோ போகுது போல இருக்கேன். மாபானே, என்னையா வச்சு செய்யறேன் இருக்குடி மவனே உனக்கு. ரைட்டு, மாலுவோட மாற்றத்துக்கு பின் மச்சான் தான் இருக்கானோ? சும்மா சொல்லக்கூடாது, நல்லாதான் இருக்கு. சுத்தம் பண்ணி வச்சிருக்கேம்மா. மாப்பிளைக்கு என்ன ஏதுன்னு பக்கத்துல இருந்து கவனிச்சுக்க சரியா? எதனா ஒரு கார்ல கூட நாங்க வரோம். சரிங்க பெரியம்மா. சரிம்மா, நீங்க போயிட்டு கையை கால அலம்பிட்டு ஒரு நல்ல புடவையா பார்த்து காட்டிக்கோமா. சரிங்க பெரியம்மா, நான் போயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இவருக்கும் எல்லாம் எடுத்து கொடுத்துட்டு நானும் வரேன் பெரியம்மா. வரியா? எங்கம்மா வர? எனக்கு பெரியம்மா நிறைய வேலை இருக்கும்ல, இவ்வளவு பேர் வந்திருக்காங்கல்ல, இவ்வளவு பேருக்கு நீங்க எப்படி தனியா சமைச்சுப்பீங்க? நீங்க அம்மா மட்டும் தனியா சமைக்க முடியாதுல்ல,
அதான் பெரியமா நான் வரேன் வந்து கூட ஹெல்ப் பண்ற பெரியமா சரியா போச்சு இங்க பாரு நீ எங்கேயும் வர வேணாம் நீ மாப்பிள்ள கூடவே இரு சரியா மாப்பிளைக்கு நம்ம வீடு புதுசு இல்லாமா நீ மாப்பிள்ள கூட இரு அவருக்கு ஏதாவது வேணும்னு யார் கேட்பாரு உன்னதானே கேட்பாரு நீ கிச்சனுக்கு வந்துட்டா அவர் யாருன்னு கூப்பிடுவாரு நீ மாப்பிள்ள கூடவே இரு நீ அங்கெல்லாம் வரணும்னு அவசியம் இல்லை எல்லாம் நாங்க பாத்துக்கிறோம் அம்மா இதெல்லாம் ரொம்ப அநியாயமா என்னால வேலை செஞ்சு முடியல ஆனா என்ன இதை செய்டின்னு தொல்லை பண்ணிட்டு இருக்கேன் அப்படி கொஞ்ச நேரம் அப்படி படுத்து எழுந்துச்சு ரெஸ்ட் எடுத்துட்டு வரேம்மா சொல்றேன் விடுறியா எங்கண்ணா இது பண்ணுமா அது பண்ணுமா அதை ஏற்றி அடி அபி இதை வச்சு அடி அபி அது பண்ணலையே நீனு அப்படின்னு என்ன எத்தனை வேலை வாங்குறேன் ஏமா அதான் அக்கா வரேன்னு சொல்றாள் அவளை வச்சு கொஞ்சம் வேலை வாங்கிக்கேன் நான் போய் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு வந்துடுறேன் அச்சச்சோ, அபி டார்லிங் உன்னை இவ்வளோ வாடி கொடுமைப்படுத்துறாங்க. ஆனாலும் அத்தை ரொம்ப மோசம்தான். ஆமாம், என் செல்லக்குட்டி எவ்வளோ வேலை செய்கிறான். நீ கவலைப்படாதடி, நான் உன்னை எந்த வேலையும் செய்யாத அளவுக்கு பார்த்துக்கிறேன். அடியே அது அம்முக்கு இப்பதான் கல்யாணம் ஆயிருக்கு அவளை எப்படி எல்லா வேலை செய்ய சொல்றது அப்படிலாம் செய்ய சொல்லக்கூடாது அதனாலதான் அம்மா கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கட்டும்னு சொன்னேன் ஓ கல்யாணம்னா வேலை செய்யக்கூடாதா அப்ப நீ என்ன பண்ணு எனக்கு உடனே கல்யாணம் பண்ணுவே எதுக்கு இவங்க சிரிக்கிறாங்க அம்மா என்னம்மா நீ மறைக்கிற மாதிரி இருக்கே வீட்டுக்கு ஆளுங்கெல்லாம் வந்திருக்காங்களேன்னு பாக்குறேன் இல்லன்னு வச்சுக்கேன் உன்னை விளக்க மாதிரி எடுத்து விரட்டி அடிப்பேன் பாத்துக்கா ஒழுங்கு மரியாதையா நான் சொன்ன வேலையை போய் செய் ஓ இங்க நின்று பெரியவங்க மாதிரி வாய் அடிச்சுட்டு நிக்காத புரியுதா அம்மா வேலை தானேம்மா இதுல என்னமா இருக்கேன் நீ இன்னும் என்ன வேலை சொல்லணும் செய்யணுமா நான் எல்லா வேலையும் செய்யறேம்மா நீ இன்னும் எல்லா வேலையும் கொடுமா பாத்ரூம் கலர வேலை கூட கொடுமா எல்லாத்தையும் செய்யறேன் போதுமா மூஞ்சி பாரு தெரியுமா அபி பாவம் தெரியுமா நானும் வர தெரியுமா அது சரி, அவங்களே விட்டாலும் இவ விட மாட்டா போல இருக்கேன். இப்படியே பேசிட்டு இருந்தா இவன் இங்க நின்று பேசிக்கிட்டே தான் இருப்பான். நீ தான் ஏதாவது பண்ணணும், பண்ணு. அத்தை, இவளுக்கு ஏதாவது வேலை இருக்கா? இவங்க வந்து ஏதாவது பண்ணணுமா? சேச்சா அதெல்லாம் எதுவும் இல்லை மாப்பிள சகனா நான் சொன்னேன்ல நீ மாப்பிளைக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் பாருமா நீ அங்கெல்லாம் வர வேணாம் உனக்கு எந்த வேலையும் இல்லை அது அப்போ இவ வெளியில வரணும்னு அவசியம் இல்லைல்ல? என்னங்கடா இதுக்கெல்லாம் இப்ப கோரஸ் பாருங்க. இல்லைன்னா சகனாக்கு வெளியில எந்த வேலையும் இல்லையான்னு கேட்டீங்களா? அதான் அதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு நாங்க சும்மா சின்னதா யோசிச்சு பார்த்தோம்னா. ஆமாண்ணா, யோசிச்சதுல எங்களுக்கு லேசா பொறி தட்டிடுச்சுண்ணா. அதுக்கு தானே இந்த சரி. ஏன்டா அவளை பத்தி என்ன விட உங்களுக்கு நல்லாவே தெரியும்ல. அப்புறம் சீக்கிரம் என் பக்கத்துல வர மாட்டேங்கிறாடா. பயந்து தள்ளியே நிக்கிறோம். சரி, நான் ஏதாவது பேசி கொஞ்சம் பக்கத்துல கூப்பிட்டோம், அதுக்குள்ள வெளியில இருந்து யாராவது கூப்பிடுறாங்க. அவ்வளவுதான், அதுக்கப்புறம் அங்க நிப்பான். அதனாலதான் முன்னாடியே அத்துக்கிட்ட கேட்டுக்கிறேன். நான் கேட்டது அத்துக்கு புரிஞ்சதா இல்லையான்னு தெரியல. சகனா இங்க பாருமா உனக்கு இங்க வெளியில எந்த வேலையும் கிடையாது நீ உள்ளேயே ரூம்லயே இருந்தா போதும் மாப்பிளைக்கு என்ன வேணுமோ பார்த்து செய் சரியா நீ வெளியில வர வேண்டிய அவசியமே கிடையாது ரூமை சாத்திக்கிட்டு மாப்பிள கூடவே இரு நாங்க கூப்பிடும் போது மட்டும் நீ வெளியில வந்தா போதும் சரியா அது வரைக்கும் நீ வெளியில வரவே வேணாம் மாப்பிளைய விட்டு வெளியில வரவே வேணாம் நம்ம அத்தை செம்ம ஷார்ப்னா. நீங்க என்ன அர்த்தத்துல கேட்டீங்கன்றத கரெக்டா புரிஞ்சுக்கிட்டாங்கண்ணா. ஆமாண்டா, நான் கூட புரிஞ்சுப்பாங்க புரிஞ்சுக்க மாட்டாங்கன்னு நினைச்சேன். சும்மா சொல்லக்கூடாது, உண்மையாவே செம்ம ஷார்ப்பு தான். அப்புறம் ஏன் மாமியாராச்சு ஷார்ப்பா இல்லாம இருப்பாங்களா என்ன? டேய் பார்த்துடும் வேதாமா இங்க பக்கத்துல தான் இருக்காங்க. யாருக்காவது விழுந்து இருக்க போதும் அண்ணா. என்னைக்கா இருந்தாலும் அவங்க தான் எனக்கு மாமியார். என்னைக்கா தெரிய போறது இன்னைக்கு தெரிஞ்சாலும் ஓகே தான். மச்சி சமதில தான் மச்சி உனக்கு. டேய் இந்த தைரியம்லாம் இருக்கட்டும், சீக்கிரம் அவகிட்ட உன் காதல சொல்லத்துக்கு பாரு. அப்புறம் அவ கனவுல வரவனும் நீதானு அவளுக்கு எடுத்து புரிய வைக்கிற மாதிரி ஏதாவது ஒண்ணு பண்ணு. அப்பதான்டா உன் காதல் வளரும். பாத்துக்க. கண்டிப்பாண்ணா, அதுக்கு தானே இங்க வந்திருக்கேன். இந்த 3 நாள்ல அவ மனசுல இருக்கிறது நான் தானே அவளுக்கு கண்டிப்பா புரிய வச்சிருவேண்ணா. சரிடா, வேதம்மா கண்ணில் படாம பார்த்து பண்ணு. ஏதாவது சிக்கல் ஆயிட போகுது, பாத்துக்க. சரியா? சரிங்கண்ணா, நான் பாத்துக்கிறேன். சரிண்ணா, நீங்க சகானா கூட்டிட்டு ரூமுக்கு போங்க. அப்புறம் இங்கே நின்றுட்டு இருந்தா சகானா வரமாட்டா, நீங்க கூட்டிட்டு போங்க. அது கரெக்டா சொன்னேன். அதுதான் அவ்வளவு உள்ள தள்ளிட்டு போறேன். சகானா அதான் அத்தை சொல்லிட்டாங்களா, நீ வெளியில வர வேண்டிய அவசியமே இல்லையாமா. நம்ம உள்ள போலாமா? ஆமா மாப்பிள இந்த இப்ப வந்துருவான் நீ போ அம்மா உள்ள போ நான் சொன்னது புரியுதா நாங்க கூப்பிடாம ரூமை விட்டு வெளியிலயே வரக்கூடாது ரூமுக்குள்ளேயே தான் இருக்கணும் மாப்பிள சரிதானே ரொம்ப தேங்க்ஸ் அத்தை. ஏன் அக்கா ரூம் விட்டு வெளில வரணும்னு சொல்ற நான் அக்கா கிட்ட நிறைய பேசணுமா நீ என்ன அக்கா ரூமுக்குள்ளே இருக்க சொல்ற அக்கா நீ அம்மா பேச்செல்லாம் கேட்டு ரூமுக்குள்ள எல்லாம் இருக்காதக்கா நீ வெளியில வாக்கா நான் உன்கிட்ட நிறைய பேசணும் நிறைய பேசணுங்கிறத விட நிறைய கேட்கணும் அதனால நீ வெளியில வந்தே ஆகணும் புரியுதா சரி அபி
நான் ட்ரெஸ் மாத்திட்டு உடனே வந்துடுறேன். ஐயோ கடவுளே, இவ்வளவு நேரம் நான் பேசுறதெல்லாம் ஒரு பிரயோஜனமும் இல்லாம போயிடுச்சு. இந்த அடி இப்ப நீ சகனா கிட்ட என்ன கேட்க போற? இங்க பாரு, அவ வந்த கலப்புல இருப்பான். அவ ரூம்ல படுத்து ரெஸ்ட் எடுக்கட்டும். இன்னைக்கு ஒரு நாள் முழுக்க அவளை டிஸ்டர்ப் பண்ணாம இரு, அப்புறமா பேசிக்கலாம், புரியுதா? அக்கா அப்படியே நம்ம வேலை செஞ்சிருப்பான். அதே கல்யாணம் ஆயிடுச்சுல, ஒரு வேலையும் செய்யக்கூடாது, நீயும் பத்திரமா பாத்துக்கிற. உன்னை விட அங்க அத்தை உண்மையாலத்தை ஒரு வேலையும் செய்ய விடாம பாத்துப்பாங்க. எந்த வேலையும் செய்யாம தான் எனக்கு ஊமக்கட்டா. அதுக்கு என்ன டயர்டா இருக்க போகுது? அதுல ஒரு டயர்டும் கிடையாது. ஏ ஊமக்கட்டா, உனக்கு என்ன டயர்டா இருக்கு? கடவுளே, அடியே அவ டயர்டா தாண்டி இருப்பான். இங்க பாரு, அவ இப்ப ரெஸ்ட் எடுத்தாதான் அடுத்த வேலைலாம் பார்க்க முடியும். நீ சொன்ன கேளுமா, அவளை வெளியில கூப்பிட வேணாம், புரியுதா? அவ உள்ளேயே இருக்கட்டும். உனக்கு புரியுதா இல்லையா? அப்படி அக்கா என்ன வேலை செஞ்சுட்டா? அவளுக்கு போய் டயர்டா இருக்க போதுன்னு சொல்றேன். நானாவது முழுக்க முழுக்க எவ்வளவு வேலை செஞ்சிருக்கேன். எனக்கு எவ்வளவு டயர்டா இருக்கும். என்னமோ அவளுக்கு டயர்டா இருக்குன்னு சொல்றேன். அவதான் ஒரு வேலையும் செய்யலையே. ஐயோ கடவுளே, இவளுக்கு எல்லாம் புரியும்ல நினைச்சேன். மரமண்ட, உனக்கு புரியல. அபி, எக்ஸ்கியூஸ் மீ அபி. சொல்லுங்க என்ன? மேடம், அது எங்க அண்ணி எல்லாம் ரொம்ப வேலை வாங்காதீங்க. அவங்க ரெஸ்ட் எடுக்கட்டும், புரியுதுங்களா? எங்க அண்ணி ஏதாவது வேலை வாங்குனீங்கன்னு தெரிஞ்சது நான் சும்மா இருக்க மாட்டேன், பாத்துக்கோங்க. பொல்லாத அண்ணி. ஹலோ, உங்களுக்கு அவ அண்ணி ஆகிறதுக்கு முன்னாடி எனக்கு அவ அக்கா. ஓடி வாய் உடைக்க போறேன் பாரு. சும்மா கூட கூட ஏதாவது பேசிக்கிட்டேன். மாப்பிள்ள கிட்ட என்னடி வாய் ஆடிட்டு இருக்க? அமைதியா இரு, உனக்கு இதெல்லாம் புரியாது. அவ கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கட்டும், நீ கொஞ்சம் அமைதியா இரு. அவ இப்போதைக்கு வர வேணாம். மாப்பிள்ள இங்க இருந்தா இவ வாயாடி ஏதாவது பேசிட்டே தான் இருப்பா. நீங்க சகனா கூட்டிட்டு உள்ள போங்க. சகனா, மாப்பிள்ள கூட்டிட்டு உள்ள போமா. சரிங்க தெரியுமா? காணும். ஓஹோ, ஃப்ரெஷ்ஷப் ஆயிட்டு வரதுக்குள்ள வெளியில ஓடிட்டாலும் அடி உன்னை பிடிச்சி வைக்கிறது பெரிய வேலையா இருக்குடி. அது சரி, இந்த 3 நாளைக்கு எனக்கு பெரும் பாடா இருக்கும் போல இருக்கு. பாடாது பாடு பாடணும் போல இருக்கு. சரி, இந்த இனியா வேற என்ன பண்றது? எது ஒன்றும் ஈஸியா கிடைச்சிடாதுல. கஷ்டப்படணும்னா இதுக்கு நம்ம கஷ்டப்படணும் போல இருக்கு. பரவாயில்ல, கஷ்டப்பட்டாலும் பலன் இருக்கலாம். பயந்துட்டே இருக்காதுடி. என்கிட்ட மட்டுமாவது கொஞ்சம் ஃப்ரீயா வேற. சரி, போக போக நம்ம வலிக்கு கொண்டு வந்துருவோம். சொல்ல பொண்டாட்டிய உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கணும்டி. ஏன் அவ்வளோக்கு பொண்டாட்டிடி நீனு? வெப்பம் தீர வந்ததடி வேப்ப மரக்காத்து. வச்சுக்குவோம் கச்சேரிய உச்சகட்டம் பார்த்து. குளிச்சுட்டு வந்துட்டீங்களா? சாரிங்க, நான் உங்களுக்கு டவல் எடுக்க போனேன், அதுக்குள்ள வந்துட்டீங்க. நல்ல வேலை வெளியில போனீங்க. அங்கிருந்தே கொடுத்தா எப்படி? பக்கத்துல வா. என்னது அங்கேயே கொடுக்குறியா? இதான் உங்க வீட்டுக்கு வந்த மாப்பிளைக்கு நீங்க கொடுக்குற மரியாதையா? வாடி வலுக்கு. அவன் முகத்தை துடைக்கதான் மேடம் கல்யாணம் பண்ணிட்டு வந்தானா? முந்தா நீ கொடுறீங்க, அதில் துடைச்சிக்கலாம். ஜாம நேரத்திலே பூஜைகளை ஏற்று பக்தனுக்கு பக்கம் வந்து சொர்க்கம் ஒன்று காட்டு. என்னடி பார்த்துட்டு இருக்கான்? கேட்டா முந்தானே கொடு. என்ன பண்ணுவீங்கன்னு தெரியும். என்னது வெளியில போறியா? அத்தை சொல்லி தானே அமிச்சாங்க நான் கூப்பிடாம நீ வெளியில வரக்கூடாதுன்னு. அப்புறம் என்ன வெளியில போறேன்றா? உள்ளே இருந்தா இங்க என்ன நடக்கும்னு எனக்கு தெரியும். நான் உள்ள இருக்க மாட்டேன், நான் போறேன். ஓ, அப்படியெல்லாம் தெரிஞ்சதுனாலதான் நீ போறேன்ற. நீ போறேன்னு சொன்னா நான் விட்டுட்டு வேணும். அடி எங்க இனிமேல் போ பார்க்கலாம். டவல் வாங்கிக்கோங்க, நான் போறேன். விடுங்க. விடுறதா? அத்தை சொன்னது ஞாபகத்துல வெளியிலயே வரக்கூடாதுன்னு சொன்னாங்க. வெளியிலயே வரக்கூடாதுன்னா என்ன அர்த்தம்? வெளியில வரக்கூடாதுன்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம் தெரியாதாடி? சரி, தெரியல பரவாயில்ல, நான் சொல்லித்தரேன். வெளியில வரக்கூடாதுன்னா புருஷனை இந்த மாதிரி டைட்டா குட்டி பிடிச்சிக்கிறேன். ரூமுக்குள்ளேயே புருஷன் நல்லா கேட்கறானோ அதை கொடுக்கணும்னு அர்த்தம். நீ இப்ப புரிஞ்சுதா? நீங்க போய் சொல்றீங்க, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. அதாண்டி அர்த்தம். உண்மையாவே இதுதாண்டி அர்த்தம். நான் பொய்யெல்லாம் சொல்லலாம். நீ வேணா
அப்புறமா வெளியில போகலாம். அப்ப போய் அத்தைக்கிட்ட கேட்டுப்பாரு, என்ன அர்த்தம்னு அவங்களே சொல்லுவாங்க. இல்ல நான் இதெல்லாம் பெரியம்மா கிட்ட அம்மா கிட்ட கேட்க மாட்டேன். இதெல்லாம் கேட்கக்கூடாது. அப்ப நான் சொல்லி தரேன்ல, தெரிஞ்சுக்கோ. அத்தைக்கிட்ட கேட்க வேணாம். உனக்கு எதனா சந்தேகம்னா என்கிட்ட கேட்கலாம், நான் சொல்லித்தரேன். எனக்கு சந்தேகம் வரும்போது கேட்குறேன். இப்போ விடுங்க. அதான் சொன்னேன்லடி, ரூமுக்குள்ளேயே இருக்க சொல்லியிருக்காங்க. என்ன அர்த்தம்? இப்படி 2 பேரும் கட்டி பிடிச்சி இணைஞ்சிருக்கணும்னு அர்த்தம். அதனால வெளியிலலாம் விட முடியாது. என்ன மீறி நீ வெளியிலலாம் போகணும்னு நினைக்காத. சரி நான் விடலாம் போகல. நீங்க விடலனாலும் பரவாயில்ல. புடவையாச்சும் விடுங்க. இப்படி புடவை இல்லாம எப்படிங்க? அதுக்கு முன்னாடியே முகத்தை துடைக்க முன்னாடி கேட்டேன்னா ஒழுங்கா நீ கொடுத்துருக்கணும். நீ கொடுக்கலாம், அதான் எடுத்துட்டேன். ஐயோ ப்ளீஸ் புடவையை கொடுங்க. நான் என்ன மொத்தமாக கழட்டிட்டேன். இனி மாறாப்புக்கு வேலை இல்லை. எனக்கு பயமா இருக்கு. உந்தன் மாறாப்ப நேராக்கும் வேலை மட்டும் எனக்கு இப்ப கிடைக்குமா? உடம்பாளுக்கு பூனைய காவல் வைக்க எனக்கு என்ன பைத்தியமா? இந்த மம்முதகிருக்கு தீருமா, கடி மந்திரிச்சு விட்ட கோழி மாறுமா, என் மயக்கத்தை தித்து வச்சு மன்னிச்சிருமா, சந்திரனும் சூரியனும் சுத்தி ஒரு கடல் வருகுதே, சத்தியமோ வண்டியமோ இப்பதானே சுத்தி கிடக்குதே, உசுரே போகுது உதட்ட நீ கொஞ்சம் சுழிக்கையில. வெளியில போகணுமா? இல்ல அது வந்து அம்மா பெரியம்மா கூப்பிடுவாங்கல்ல. யாரும் கூப்பிட மாட்டாங்க. நம்ம 2 பேரையும் யாரும் டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டாங்க. அதனால இப்போ 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 என்னங்க இப்போ என்ன பண்ண போறீங்க? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன விடுங்க. எப்படி விடணுமா? விடுறதுக்காக மாதிரி இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அதெல்லாம் விட முடியாது. இப்போ இங்க இங்க பாருங்க, நீங்க எதுக்கு இப்படி எல்லாம் பண்றீங்கன்னு தெரியல. இது பகல், நம்ம டே டைம்ல இருக்கோம். நீங்க மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் ஒன்றும் மறக்கலாம். டே டைம்ல தான் இருக்கும், நல்லா தெரியும். அதான் மேட்னி ஷோக்கு போகலான்னு முடிவு பண்ணிட்டேன். மேட்னிக்கு போயிடுவோமா? மேட்னி ஷோவா? எனக்கு புரியல. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் புரியும் மேட்னி ஷோனா என்னன்னு. இல்ல இல்ல இங்க ப்ளீஸ் வேண்டாங்க. எல்லாரும் வெளியில இருக்காங்க. எப்ப வேணாலும் கூப்பிடலாம்ல. சொன்ன கேளுங்க. கூப்பிடும்போது பார்த்துக்கலாம். இப்போ நல்லதான கொண்டாட்டி வச்சுக்கிட்டு எப்படி சும்மா இருக்க முடியும்? அதான் இப்போ எனக்கு வேணும். போய் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? போங்க, நீங்க ரொம்ப மோசம். மத்தியான நேரம் பாய் போட சொன்ன மாட்டேன்னு சொல்லுவிய. மாட்டேன்னு சொன்னா சும்மாவா விடுவேன், மெக்னீஷோ கூப்பிடுவேன். அர்த்த ஜாம நேரத்திலே பூஜைகளை ஏற்று பக்தனுக்கு பக்கம் வந்து சொர்க்கம் ஒன்று காட்டு. வார்த்தை இங்க மூர்ச்சையாச்சு, பார்வையார 100 பேச்சு, வார்த்தை இங்க மூர்ச்சையாச்சு, போதும் காமதேவனே, மூச்சு வாங்குது 2 ஜீவனே. ஏதோ மோகம் ஏதோ. நான் வீடு கொண்டாடி உங்களை போங்க. போகலாம். எல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் போகலாம்.